திமுக அரசு வந்து தடுப்பு பண்ணுற மாதிரி தானே இது பண்ணுறாங்க. ஏன் விஜய்க்கு என்ன இவ்வளோ பிரச்சனை நடக்குது? விஜய்க்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்ட்டா அவர் வராருன்னே அவங்களுக்கு ஒரு பயம் வந்ததுனால தானே தடுப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியும்? இதெல்லாம் மீறி விஜய் வர முடியுமாக்கா இனி அரசியலுக்கு? கண்டிப்பாக வர முடியும். அவரால் மட்டும்தான் வர முடியும், வேறு யாராலையும் வர முடியாது. எப்படி பார்க்குறீங்க? மற்ற கட்சிகளுக்கும் மற்ற கட்சி தலைவர்களுக்கும் கூட இவ்வளோ பிரச்சனை கிடையாது, ஆனால் விஜய்க்கு என்ன இவ்வளோ பிரச்சனை இருக்குது? அவருக்கு அந்தளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு வந்து இப்படி நடந்திருக்கக்கூடாது. அவர் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இல்லை, அவர் போயிருக்காரு. நம்மளோட விருப்பத்தை நம்ம விருப்பம் விஜய் பார்க்க போயிருக்கோம். அது வந்து நம்மளுக்காக நடந்தது, நம்ம தான் பார்த்துக்கணும். அதெல்லாம் இருந்தாலும் அது குழந்தைங்கன்றது கொஞ்சம் கஷ்டம். 41 பேர் இருந்து ரொம்ப கஷ்டம். விஜய் மனசு கஷ்டப்படுறாரு, அதை சொல்ல முடியாது. அதுக்கு அவர் மேலே தப்பு கிடையாது. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் குழந்தைங்கள கூப்பிட்டு போகக்கூடாது. இடம் சின்னதாக இருக்கிறதுனால அந்த இடத்துல குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகக்கூடாது. ஜென்ஸுங்களே போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும்போது லேடிஸு குழந்தைங்களாம் போகிறது ரொம்ப கஷ்டம்தான். இதை பார்த்துட்டாவது அடுத்த வாட்டி இதெல்லாம் நடக்காமல் இருக்கிற மாதிரி லேடிஸ் ஆகட்டும், வீட்டில் ஜென்ஸே சொல்லிட்டு போகணும், நீங்கள் வரத்தாவல அப்படின்ட்டு. ஒருத்தவங்க குழந்தையே தோல் மேலே தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கார் ஜென்ஸு. அவர் தான் அவங்க குடும்பத்தை அவங்க தான் பார்த்துக்கிட்டோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவர் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் எல்லாருமே வந்தாங்க. அந்த மாதிரி விபத்து நடக்குதுன்னு சொல்லி அவங்களும் நினைக்கல, அவரும் நினைக்கல. அதனால் மக்கள் மேலும் குறை சொல்ல முடியாது, அவர் மேலும் குறை சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. அது மட்டும் அது ஆண்டவன் கொடுத்து தலைவிதி. எங்கெங்கேயோ நடக்குது, அதெல்லாம் அவர் மேலே சொல்ல முடியுமா? அந்த நேரத்தில் நடக்கணும்னு விதி இருந்துக்குது, அவர் மேலே சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யார் மேலேன்னு பார்க்குறீங்க? காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை விஜய் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்களா? அந்த வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எங்களுக்கு வந்து மக்கள் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது தான். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உயிர் தான் முக்கியம், நெக்ஸ்ட்டு தான் மற்றதெல்லாம். அது வந்து அவங்க ஃபேமிலியை வந்து கண்ட்ரோல் பண்ணி நிறைய ஜென்ஸே இந்த அளவுக்கு இவ்வளோ இடம் இல்லாமல் போகும்போது லேடிஸும் பெண்களும் கண்டிப்பாக போகக்கூடாது. அது பாதுகாப்பான இடமா இருந்தால் போகலாம். அந்த பக்கம் வழியும் கிடையாது, எதுவும் கிடையாது. அது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இடமா இருக்குது. அது சந்து மாதிரி இருக்குது. அதில் போயிட்டு ஜனங்க மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டம்தான். இனிமேலாவது அந்த மாதிரி போகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இடத்த வந்து அவங்க பிளான் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விஜய் தான் வருவார். ஆமாம், விஜய் தான். எங்கள் ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான். காரணம்னா அதுக்கான ஆளுங்கள்லாம் இருக்காங்களாங்க. அப்போ 500 பேர் 10,000 பேர் 3 கோடி பேர் இருக்காங்க. அதில் ஒரு 1000 பேர் கூட விஜய்க்கு தான் ஆப்போசிட்டாக இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து அவர் மேலே வராருல்ல, அதுக்கு தான் 26 அவர் வந்துட்டாருன்னா பயம். அவர் வந்துட்டாருன்னா மக்களுக்கு நல்லது செய்வாங்கல்ல, செய்யக்கூடாது. இப்போ இருக்கிற மாதிரி ஆட்சி அப்படியே இருக்கணும், நம்மளே எல்லாமே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு ரொம்ப. ஆனால் வந்து விஜய் காரணம், இதோட விஜயோட அரசியல் முடிஞ்சிருச்சு, இனி விஜய் வந்து மீண்டெழுந்து வரவே முடியாது. இல்லை, கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக வரணும். நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக வரணும். விஜய் அண்ணே கண்டிப்பாக வரணும். தேங்க்யூ. இருக்குது. ஆனால் இந்த விஷயம் நடந்ததுனால 40 பேர் இறந்ததுனால இனி வந்து விஜய் அரசியலுக்கே வர முடியாது, அவரோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வருவார். நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை 100% நம்பிக்கை இருக்குது. 2026 முதல்வர் கண்டிப்பாக தளபதி தான். மக்கள் மத்தியில ஆதரவு குறையுதுங்கிறாங்க. அப்படியே குறையலை இதுக்கு இருக்க அதிகரிச்சிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியலை, மற்றவங்களுக்கு புரியலை, அவ்வளோதான். அது வந்து நம்ம எப்படி தடுக்க முடியும்? எல்லாரும் இப்போ எல்லா கட்சி தான் வருது, அதே இடத்துல எல்லா கட்சியும் மீட்டிங் போடுது. எல்லா கட்சிக்கு வராத கூட்டம் இந்த கட்சிக்கு வருதுன்னா அவரை பார்க்கறதுக்கு தானே வர. ஆனால் இவ்வளோ வருஷமாக இருந்த கட்சிகள் அவ்வளோ ஈஸியாக விஜய்க்கு அந்த இடத்த விட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களாக்கா? அது வந்து மக்கள் கையில் தான் இது. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தான் பண்ணணும். அது மக்கள் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க. 2026 தளபதி தான் வரணும். ஆனால் வந்து எனக்கு கேட்கல. சரி, ஆனா இந்த விஷயம் நடந்த பிறகு மக்கள்கிட்ட வந்து விஜய்கிட்ட ஆதரவு, விஜய்க்கு வந்து மக்கள்கிட்ட ஆதரவு பண்ணாரு. அவர் வரவேணான்னு சொல்லி அவர் வந்து வாங்க எனக்கோசரம் வாங்க எல்லாம் பாருங்க அவர் சொல்லி ஃபர்ஸ்ட் மீட்டிங் போடும்போது முதியவர்கள் வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் உடம்பு முடியாதவங்கலாம் வர வேணாம் அப்படின்னு அனௌன்ஸ் எல்லா மீட்டிங்கும் எல்லா மக்கள் போயின்னு தான் இருக்காங்க. விஜய் மேல அந்த பயம் சொல்ல முடியாது சார். மக்கள் ஆதரவு விஜய்க்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதெல்லாம் இல்லவே இல்லை சார். நீங்க என்ன ஆதரவு இல்லாம பைத்தனை இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஒரு 5000 பேருக்கு வந்தா போதுங்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. அப்ப இது 5000 பேர் கொடுத்துருக்கிற இடத்த இத்தனை 1000 பேர் லட்சம் பேருக்கு மேல அங்க வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது எப்படி அவங்க வந்து இது வித்துரும்? சின்ன இடமா பார்த்து அவங்க கொடுத்தது முதல் கவர்மெண்ட் வந்து தப்பு. கூட்டம் ரொம்ப இன்கண்டிஷன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இடம் செட் ஆகலை தலைவருக்கு, அவங்க கேட்ட இடம் கொடுக்கல. போலீஸ் பாதுகாப்பு வந்து அந்த அளவுக்கு தீவிரமாக இல்லை. இப்போ வந்து நீங்கள் இங்கே நடக்கிற சம்பவம் பார்த்தீங்கன்னா, இங்கே கடற்கரையில் பீச்சில் அங்கங்கே இது பேரிகேடு வச்சு இந்த இதை தாண்டி போகாத அந்த இதை தாண்டி போகாதன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ போலீஸ் இருக்காங்க. நார்மல் ஓப்பன் பீச்சில்
அப்போ அந்த கூட்டத்தில் வந்து அதை தடுக்கிறதுக்கோ இல்லை இவ்வளோ பேர் தலைவர் வராரு அப்போ நிப்பாட்டணும்னா அதுக்கான வழியோ அது யாருமே கொடுக்கல. ரெண்டாவது தலைவர் டயத்துக்கு வரலங்கிறது ரொம்ப மெயின் ரீசனாக சொல்கிறாங்க. டயத்துக்கு வரலைன்னா அவ்வளோ வண்டியை தாண்டி அந்த பஸ்ஸு அந்த ட்ராக்கில் வந்து அங்கனக்குள்ளே தான் பேசணும், நீங்கள் அவ்வளோதான் எந்திரிக்கணும், அவ்வளோதான் வெளியே வரணும். 15 மினிட்ஸ் டைம் பேசுகிறீங்கன்னா 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைமிங்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டத்தை தாண்டி வர்றதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது அவங்க எப்படி அந்த டயத்துக்கு சென்னையில் அது என்ன இஷ்யூன்னு யாருக்கு ப்ரோ தெரியும்? ஏன்னா எப்படி நம்மளே ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், நினச்ச நேரத்துக்கு நம்மளால் எல்லா இடத்தையும் ரீச் பண்ண முடியாதுல்ல. அப்போன்றும் போது அவர் கட்சி எல்லாமே சார்ந்து வரும்போது எல்லாமே இருக்குல்ல. அவர் வந்தால் மாற்றம் உண்டாகும், அது மாற்றம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக எல்லாத்தும் அவங்க இறந்துட்டாங்க, இவங்க இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு அவர் மேலேயே ப்ளேம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் போட்டு. தப்பு அது ரொம்ப. சான்ஸே கிடையாது. அவர் இதுக்கப்புறம் தான் நல்லா எழுந்து வரணும். இது சும்மா அவருக்கு ஒரு இது மாதிரி தான். இன்னும் நிறையா இருக்குது கட்சியை பொறுத்த அளவுக்கு. அவர் இதுக்கப்புறம் மேலும் நடந்து ஃபுல்லாக நல்லா வந்து 26 அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அது 41 பேர் இறந்துட்டாங்கன்னா அதுக்கான முயற்சி ஜெயிச்சா மட்டும்தான் முடியும் அவரால். 26 கண்டிப்பாக அவர் வரணும். அவர் வந்தால் தான் மாற்றம் உண்டாகும். இப்போ இறந்துருக்காங்களோ அவங்களோட இதுவுமே அப்போ தான் மனசு திருப்தியாக இருக்கும். அவங்கவுங்க ஃபேமிலிக்கெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவங்களும் வந்து விஜய்க்காக தான் அவங்க இறந்தாங்க. அப்போ விஜய்க்கு வந்து என்ன இருக்கணும், விஜய் வந்து 26 கண்டிப்பாக வரணும். அவர் வந்தால் மட்டும்தான் ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு இது விடிவு காலம் பறக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் விஜய் மேலே தப்பு சொல்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? விஜய் தான் அவர் எப்படி காரணம் ஆக முடியும்? அவர் எப்படி காரணம் ஆக முடியாது? புரியுதா? அதே வந்து எந்த கட்சிக்கு வேணால் மீட்டிங்கு போவோம், அங்கே நடந்து அவங்க பாதுகாப்பு அவங்க காரணம் எடுத்துக்குவாங்களா? எடுக்க மாட்டாங்கல்ல. வந்து நீங்கள் ஏன் வந்தீங்க இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் இத்தனை பேர் வந்து நான் சொல்லினே இருக்கேன் கேட்க மாட்டாங்க வந்துனே இருக்கிறாங்கன்னா மக்கள் மேலே வந்து ஒரு ரசிகர் வர்றாரு இல்லை ஒரு கட்சியில் நிற்கிறாரு, அவருக்கு ஒரு இது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மறுப்பு கொடுக்குன்ற வர்றாங்க நிற்கிறாங்க. அதுக்கு பாதுகாப்பு ப்ரொடக்ஷனான இருக்கிற இடமும் அதுமாதிரி அரசாங்கம் கொடுத்துருக்கணும். பாதுகாப்புக்கு போலீஸ்காரங்களும் இல்லை. இன்னும் அவங்களாம் எங்கே போனாங்க? இத்தனை பேர் இறக்கிறதுக்கு காரணம் அவருன்னு சொல்கிறது தப்பா இல்லை அரசாங்கம் தப்பா இல்லை போலீஸ் தப்பா? வந்தாலும் மாநாடுன்னு சொல்லிட்டாரு. அப்போ மற்றவங்களும் எங்கே போச்சு? எதுவுமே சொல்கிறது விஜய் தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆனால் 2026 விஜய் அரசியல்ல இருக்க மாட்டாருங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் இருக்காது நிச்சயமா. அது என்ன அரசியல் கடல், யார் வேணா முட்டி மோதி முன்னாடி வரலாம் பின்னாடி போகலாம். புரியுதுங்களா? இவர் தான் வருவார் நம்ம எப்படி கணிக்க முடியும்? யார் வேணா வரலாம். 26 யார் வேணா வரலாம். அது வர்றது அவர் யாருன்னு அப்போ பார்த்துக்கோ. நீங்க என்ன பார்க்குறீங்க? யார் மேலே தப்புன்னு பார்க்குறீங்க? யார் மேலே சுத்த முடியாதுங்க. அவங்க ஆசைப்பட்டு ஒரு ரசிகர் போது வராங்க உச்சியில் இருக்கும்போது அது ஜனங்க நிறைய இருக்கிற இடத்துல காலி இடத்துல விடணும். சந்து பொந்துலாம் விட்டா ஜனங்க வந்தது மேலே தப்பு. எல்லாருக்கும் ஆசை இருக்கும் பார்க்கணும். ஆனால் அந்த இறந்து போனதுக்கு விஜய் தான் காரணம் அவங்களும் சொல்ல முடியாது. ஜனங்க அளவுக்கு மீறி வந்ததுனால அவ்வளோ இதாகி போச்சு. அப்போ அந்த இடம் கொடுத்த கவர்மெண்ட் இடம் ஜனங்க அதிகம் கம்மியாக இருக்கிற இடம் கொடுத்த கவர்மெண்ட்டையும் தப்பு சொல்லலாம், போலீஸ்காரங்களையும் தப்பு சொல்லலாம். சொல்லிட்டு போனால் எல்லார் மேலேயும் தப்பு இருக்கு, ஜனத்து மேலேயும் நடந்தது. சொல்லணும்னா எல்லார் மேலேயும் சொல்லிட்டே போடணும் நம்ம தப்பு. இல்லவே இல்லை. நாங்கள் ஒரு தலை ஃபேன். ஏன் இப்போ வந்து விஜய்க்காகனா எல்லாமே வந்து அவர் நல்லது செய்யும்போது நம்ம ஏன் வேணான்னு சொல்லணும். இப்போ கொஞ்ச நாள் அவர் இப்போ 5 வருஷம் இவர் ஆண்டார், அதுக்கு அடுத்த வருஷம் அவர் ஆண்டார். இப்போ இவர் வராருன்னும் போது ஏன் கஷ்டப்படுறீங்க? இவர் ஆள்ட்டுமே கொஞ்ச நாள் இவரும் இருக்கட்டும், பார்க்கட்டும். நம்ம மக்கள் இவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா தானே தெரியும் யாரோட ஆட்சி நல்லா ஆச்சுன்னு. அவங்க மட்டும்தான் ஆளும் இவங்க மட்டும்தான் ஆளுன்றது ஆட்சி கிடையாது. விஜய் வரணும். கண்டிப்பாக அவர் ஒரு திருப்பத்தோடு வந்திருக்காரு. அந்த திருப்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையாகவே விஜய் கட்சின்னு இல்லை, விஜய் ரசிகர் எல்லா ரசிகருமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. நோ இது தப்பு. அஜித் ரசிகர் தான் விஜய்க்கு ஃபஸ்ட்டு போடுவாங்க. நான் ஒரு தீவிர அஜித் ஃபேன். கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு உண்டு. அஜித் ஃபேனும் உண்டு, விஜய் ஃபேனும் உண்டு. எல்லாரோட ஃபேனுமே விஜய்க்கு மட்டும்தான். அப்படி சொன்னால் விஜய் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணி ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு இவங்களாம் மற்ற அரசியலில் இருக்கிறவங்க. விஜய்க்கு எல்லாமே உண்டு. அவர் தான் 26 வரப்போகிறாரு. அதுக்கு பயம் வரவங்க அஜித் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை வந்து மாற்றுறாங்க. அவங்க ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் தானே அஜித் விஜயுமே. நம்ம தான் சொல்கிறோம், நம்மளாம் வந்து வச்சுக்கிறது தானே எல்லாமே. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை.